பிரியமானவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த காலையில் உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 145 சங்கீதம் 18 வசனம். Psalms 145 verse 18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாகவே இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம சொந்தக்காரங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க, அப்பா அம்மா எனக்கு ரொம்ப க்ளோஸு, சரியா, ஃப்ரெண்ட்ஸு தான் எனக்கு ரொம்ப க்ளோஸு. நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்கள்ல. உனக்கு யார்ப்பா ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என் ஃப்ரெண்டு தான் ரொம்ப க்ளோஸ். ஒரு வேளை நீங்கள் கேட்குற சமயத்தில் அந்த ஃப்ரெண்டு ஒரு வேளை அந்த இடத்துல இல்லாமல் அவங்க வீட்டில் இருந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, உனக்கு யார் க்ளோஸுன்னு கேளுங்க, அவன் ஒரு பேரை சொல்லுவான். ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவன் கூப்பிட்டா கூட அவன் ஃப்ரெண்டு வந்து இம்மிடியட்டாக வர முடியாது. ஆனால் நம்ம தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. வசனம் சொல்லுகிறது, அவர் வந்து ரொம்ப சமீபமாக இருக்கிறாராம் யாரெல்லாம் அவர் நோக்கி கூப்பிடுகிறோமோ. ஒருவேளை இந்த காலையில் நீங்கள் நினச்சிருக்கலாம் நிறைய பேர் உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் நான் சொல்லுகிறேன், நிறைய பேர் க்ளோஸ் இல்லை, ஆனால் ஆண்டவரோ ரொம்ப க்ளோஸ். கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். உங்கள் பிரச்சனைக்கு இம்மிடியட்டாக அவரை கூப்பிடுங்க. என்ன தேவையோ அவரை கூப்பிடுங்க. என்ன காரியம் இருந்தாலும் அவரை கூப்பிடுங்க. நிச்சயமாக அவர் உதவி செய்வார். இந்த உலகத்தில் எல்லா க்ளோஸஸை காட்டிலும், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை காட்டிலும், எல்லா ஃப்ரெண்ட்ஸை காட்டிலும், உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டை காட்டிலும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது யாருன்னா ஜீசஸ் தான். அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, ஒரு ஆபத்தா, ஏதாவது ஒரு தேவை சொல்லணுமா, இம்மிடியட்டாக ஜீசஸ் நான் உங்களை நோக்கி கூப்பிட்றேன்னு சொல்லுங்க. அவர் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். வெரி க்ளோஸ், ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிறார். என்றைக்குமே மறந்துடாதீங்க. நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. இன்றைக்கி ஆண்டவரே, அநேக ஆண்டவருக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு இருக்கலாம்ப்பா. ரொம்ப நெருங்கிய வட்டாரங்கள், நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவுகள். ஆனால் எங்களோட ஆபத்து டைமில் அவங்கள கூப்பிடும் பொழுது ஒருவேளை அவங்க தூரத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே கர்த்தர், நீரோ எப்பொழுதும் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறீரப்பா. நாங்கள் கூப்பிடும் பொழுது பக்கத்தில் இருந்து பதில் கொடுக்கிறீர். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லேருந்து நிறைய பேர் கத்தி கொண்டு இருக்கலாம், அந்த வேதனையில் அழுது கொண்டு இருக்கலாம், ஆண்டவர் அந்த பாரத்தில் துக்கத்தில், ஆண்டவர் விரக்தியில் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவர் இந்த சத்தத்தெல்லாம் கேளுங்கப்பா. ஒருவேளை மரண படுக்கையில் சிலர் ஆண்டவரை போராடி கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, மரணத்தோடு ஆண்டவரை போராட்டம் ஆண்டவரை இப்பொழுது கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, நெருங்கிய உறவுகள் அங்கே இருந்தாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் நீரோ ஆண்டவரை இந்த நாளிலே எங்களுக்கு சமீபமாக இருந்து எங்களுடைய அழுகைக்கு, எங்களுடைய கண்ணீருக்கு, எங்கள் வேதனைக்கு நீர் பதில் தருகிறவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவர் நாளிலே ஆண்டவரை இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய வேதனையை இப்பொழுதே கர்த்தாவே நீ சமீபமாக இருந்து தீர்க்க வேணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அழுகையை தீருங்கப்பா. அவங்க என்ன காரியங்களுக்கு, என்ன சப்ஜெக்ட் படிக்க முடியலன்னு அழுது கொண்டு இருக்கிறார்களோ இப்பொழுதே அந்த ஞானத்தை தாங்க ஆண்டவர், அவளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை. ஆண்டவரே, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற போராட்டத்துக்காக அநேகர் அழுது கொண்டு இருக்கலாம். அந்த இடத்துல கத்த ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க, அந்த சத்தத்தை கேளுங்க ஆண்டவரை. இதனால் பர்த்டே, வெட்டிங் அனுசரி கொண்டாடுற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டவர்களுக்கு நீங்கள் சமீபமாக இருந்து எல்லா கருத்தை வாய்க்க செய்யுங்கப்பா. அந்த சால்வேஷன் டிவி எஸ்தர் திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா. கொள்ளை பொருள் ஆத்துமாக்களை தாங்க, எல்லைகளை எல்லாம் பெரிதாக்குங்கப்பா. அந்த சபை கட்டுகிற எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. தேவன் தாமே நீரை கூட அந்த வழி நடத்துவீராக. இதனாலே தம்முடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. God bless you.